ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் என்னென்னா, இதில் நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு போகிறோம். அப்புறம் எங்கள் கிளினிக் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் ஒரு வேன் புக் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அபுதாபி ஏர்போர்ட் போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து நிறைய பேர் என்னால் காட்ட முடியாது, பிகாஸ் எல்லோரும் ஃபேமிலி அப்புறம் இதனால. ஸோ ஒரு சில பேர் என்னால் காட்ட முடியும், அவங்க நம்ம ப்ளாக்ல அந்த வ்ளாகில். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் ஒரு சில டைமில் நான் வ்ளாக் எடுக்கவே மறந்துடுறேன், பிகாஸ் ஐ எம் வெரி நியூ டு த வ்ளாக். ஸோ ஐ வில் கெட் யூஸ் டு இட். ஸோ நம்ம கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஸோ நம்ம இப்போது நான் ப்ரேயர் போகிறேன், ஏன்னா இங்கே லைலத்துல் கத்ர் இரவு. ஸோ நான் ப்ரேயர் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மதினா ரீச் ஆகிறேன். ஸோ மதினாவில் இருந்து அடுத்த நாள் இஹ்ராம் கட்டிட்டு நான் வந்து உம்ராவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி போயிட்டு இருக்கலாம். அப்புறம் நான் மதினாவில் இருக்க ரூம் ஹோட்டல் எல்லாமே நான் காட்டுறேன். அது எவ்வளோ க்ளோஸாக இருக்குது ஹரம்ல இருந்து, அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கோ and please enjoy my vlog. Dr. Ziad, hi, thank you Habibis. Oh, இந்த van. லாஸ்ட் வந்தாச்சு. வண்டி ஏர்போர்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது புது ஏர்போர்ட் அபுதாபியோட. ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ஃப்ளைட் எடுக்க போகிறோம். எஸ். ஸோ நாங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு மதினா போகிறோம் இன்ஷா அல்லாஹ். மதினாக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து மக்கா போகலான்னு இருக்கோம். ஏர்போர்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது ஏர்போர்ட் உள்ளே இல்லை, வெளியே தான். செம்மையாக இருக்குது. ஆஹா, கண்ணாடி போட்டு இப்போ நாங்கள் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு வாவ், வேறு லெவல். ஃபேண்டாஸ்டிக். Mark of the passengers behind you. Thank you. So this is our So at last மதினா ரீச் ஆயாச்சு. ஃப்ளைட்டு வந்து எப்படி சொல்கிறது, சீட் வந்து அசர கூட முடியல. 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அட்லாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதான் மதினா ஏர்போர்ட்டு. அடுத்து நம்ம ஹோட்டல் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஹோர் தொழுவ போகணும் இன்ஷா அல்லாஹ். லக்கேஜ் எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இதான் எங்களுடைய ஹோட்டல் நோசால்.
அதுக்கப்புறம் இதான் ஹில்டனுக்கு உள்ளக்க இங்கே தான் ஹரம் உள்ளக்க வரும். தேங்க்ஸ் அலாட். ஸோ இதான் சவுதி ரியால். காலிதா வச்சுக்கவேன் காசு. இதுக்குள்ளதான்டா. நவசால் கேட்டுக்கவேன். நோசால் ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலைல இங்கே 9:30க்கே வந்துட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு ஃபாஸ்ட் செக்இன் எங்களுக்கு இந்த ஹோட்டலில் கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களை வெயிட் பண்ண விடாமல். ஏன்னா ஆக்சுவலாக 4 மணி தான் எங்களுக்கு செக்இன்னு. பட் ஆனால் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எஸ், திஸ் இஸ் ஃபுல் ரூம். வாங்க உள்ள வாங்க. ஆஹா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன வியூன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு வியூவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரவுதா இதுக்குள்ளே நம்ம நுழையிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கே 2 ரக்காயத் நஃபில் தொழுதுட்டு, ஸோ இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீடு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜவா இங்கே தான். ಅತ್ತ ತುಳಿದ್ರು ಆತ ಹಿಂಗಿದೆ. ಇದೇನಾ நஃபில் வந்துட்டு இன்ஷாஅல்லாஹ் அங்கே இதுதான் நம்ம அவங்களுடைய மெம்பர் அது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கே தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இடத்துக்கு சலாம் சொல்ல வந்துருக்கோம். ஸோ அது வந்து நல்லபடியாக தொழுதாச்சு. ரொம்ப மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. க்ரௌட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவுக்கு இருக்குது. நோம்பு நேரம் எல்லோரும் போய் பார்த்துல வந்து எல்லாரும்
ஃபுல்லாக உட்காந்து எல்லாரும் நோம்பு திறக்க ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் நோம்பு திறக்க உட்காந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு பேரிச்சம்பழம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி இறங்கிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ். அவ்வளோ கூட்டம். இது வந்து 1வது மாடி. ஆக்சுவலாக இங்கே எல்லாரும் அலுவலகத்தில் எப்படி நோம்பு திறக்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து நோம்பு திறக்கிறாங்க. ஸோ நாங்கள் இவங்களோட சேர்ந்து இன்றைக்கி நோம்பு திறக்கலான்றது. ஸோ இது மதினால ஸோ இங்கே எல்லாம் ஜம்சம் தண்ணி இருக்கும். இடத்துல ஜம்சம் தண்ணி. ஸோ இந்த இடத்துல நோம்பு திறக்கிறதுக்கான நான் இங்கே கடைசியாக இங்கே உட்காந்தாச்சு எனக்கு நோம்பு திறக்கிறதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ஒரு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எங்களுக்கு ஹரம்லேயே வந்து அந்த காவா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே இன்னைக்கு நைட்டு கூட்டத்தை பாருங்கள். இப்போ எல்லோரும் திராவியாவுக்கு வருவாங்க. இது மாதிரி காவா கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அல்லாஹ்வுடைய. ஸோ ஃபேமிலியோட எல்லாருக்கும் யாரும் இருக்கு. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் எப்படி நோம்பு திறந்துட்டு எவ்வளோ பரக்கத்தா எல்லோரும் எவ்வளோ எப்படி அழகாக நோம்பு திறக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். திராவியா தொழுகைக்காக வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ். ஆக்சுவலாக கேமுல் லைல் வந்து நைட்டு 12:30 மணிக்கு தொழு வைக்கிறாங்க. ஸோ நானும் ஷாவுல் சாரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க சார். அப்படியே தான் இருக்கேன். ஸோ நைட்டு 12:30 மணிக்கு கூட பாருங்கள் வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லோரும் திராவியா தொழுவை
போயிட்டுருக்கோம். கியாமுல் லைன். ஸோ நைட்டு 12:30 இந்த டைம். மாஷா அல்லாஹ். ஸோ மதினா வந்து எப்போவுமே ஒரு ரஹ்மத்து பரக்கத்து இறங்கிட்டே இருக்கிற ஊர். அது எவ்வளோ பொலிவாக செவச்சேன்னு இருக்கு பாருங்க. ஆஹா. ஸோ இங்கே எல்லாருமே வந்து திராவியாக்காக தான் உட்காந்துருக்காங்க. நைட்டு 12:30 ஷவர்ஸ் ஊதிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மணி கரெக்டாக 2:30 ஆகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் திராவியா தொழுதுட்டு இதுதான் வெளியே வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வயசானவங்களாம் எல்லாம் போயிட்டுருக்காங்க.